எங்க அண்ணன் சீமானோட நான் ஒரு விஷயத்துல நான் முரண்படுறேன். நேருக்கு நேராக நான் அண்ணன் சீமானோட விவாதம் செய்ய கூட தயாரா இருக்கிறேன். இந்த விஷயத்துல நான் முரண்படுறேன். அண்ணன் சீமானோட தெம்பியாக இந்த மேடையில் இருந்தே சொல்லுவாங்கல்ல, இந்தியாவிலே இருக்கின்ற மேடையில இருக்கின்ற கட்சியிலே எதிர்க்கிற தைரியம் எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு நான் இந்த ஏகாதிபத்திய ஏஜென்ட், இந்த அமெரிக்க கைகூலி பிரிட்டிஷ் உளவாளியுடைய ஒப்புதல் வாக்குமூலமா இருக்கக்கூடிய அந்த ஆலிவர் ஹெம்பர் அண்ணன் சீமானவரை பார்த்து கேட்கிறேன், பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார் என்ற கருத்தை என் சீமான் மறுக்கிறார். பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார், திராவிடம் தான் தமிழரை படிக்க வைத்திருக்கிற ஆதாரத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஆல் கேமராஸ் ஜூம். பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார். அண்ணன் சீமான் அவர்களே, நீங்கள் பெரியார் குறித்து தவறான தகவலை பரப்பிக் கொண்டிருக்கீங்க. நீங்கள் ஒரு பெரியார் எதிர்ப்பாளர், நீங்கள் ஒரு திராவிட எதிர்ப்பாளர், நீங்கள் ஒரு ஆரிய RSS கைகூலி என்பதற்கான ஆதாரம் என் கையில் இருக்கிறது. பெரியார் மட்டும் இல்லை என்றால் 1835 சென்னையிலே தொடங்கப்பட்ட மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நமக்கு கிடைச்சிருக்குமா? 1879 பிறந்த பெரியாரு டைம் டிராவல் பண்ணி போய் அப்படி பின்னாடி ரிவர்ஸ்ல போய் 1835 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை திறந்து வைத்தார் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களே, இவர்கள் சொன்னார்கள் இந்தி தெரியாது போடா, இவன் உருட்டு பூரா உருட்டுதான். திராவிடம்னாலே உருட்டு, இருட்டு, திருட்டு, புரட்டு. இவன் இந்தி தெரியாது போடா, இந்தி திணிப்பலே ரயில் வராத தண்டவாளத்தை தலையை வைத்து எங்கள் தாத்தா தடுக்க போய்தானே நாங்கள் வந்தோம், ஆட்சியை பிடித்தோம்ன்றாங்க. இந்தி தெரியாது போடான்னு சொன்ன திமுக ஓட்டு கேட்கிற லட்சணத்தை பாரு, ஓட்டு கேட்கிற லட்சணத்தை பாரு, நல்லா பாரு, நல்லா பாரு, ஜூம் பண்ணி பாரு. நியூஸ் 18 கார்த்திகை செல்வன், மரியாதைக்குரிய சன் டிவி அண்ணன் குணசேகரன், கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு வெக்கம், உங்களுக்கு மானம், உங்களுக்கு சூடு, உங்களுக்கு சொரண ஏதாவது இருந்தா இதை எடுத்து ஒரு டிபேட் பண்ணுங்கடா, பண்ணுங்கடா. நீங்க ஆம்பளையா இருந்தா பண்ணுங்கடா. ஈழத்துக்கு போனாரா, ஆமக்கறி சாப்பிட்டாரா, AK-47 சுட்டாரான்னு வச்சு டிபேட் பண்ணல. இந்தியில எப்படா நீ ஓட்டு கேப்ப? தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி ஒழிகன்னு நீ மோசம் போட்டவன் எப்படா ஓட்டு கேப்ப? எப்படா ஓட்டு கேப்ப? எப்படா ஓட்டு கேப்ப? எப்படா ஓட்டு கேப்ப? இந்திய ஒழிக்கணும். யாட்டு இருந்து? உங்க கிட்ட ஒழிக்கணும். உங்க சன்சைன் பள்ளிக்கூடத்துல இருந்து கிருத்திகா உதயநிதியோட சான் அகாடமில இருந்து இந்திய ஒழிக்கணும். தயாநிதி மாறன் இருந்து இந்திய ஒழிக்கணும். உங்க கட்சிக்காரன் இங்க வடநாட்டுக்காரனுடைய ஓட்டு பிச்சை எடுக்க, அவன் கால நக்க, பான்பாக்கு வாயன்ட்ட ஓட்டு கேட்க நீ இந்தியில ஓட்டு கேட்க வெக்கமா இல்ல? காலையில ஒரு வாகனம் ஒளிபெருக்கி கட்டிக்கொண்டு உதயசூரியன் சின்னத்தை போட்டுக்கொண்டு சென்றது. சரி, என்னன்னு எட்டி பார்த்தா ஏழைகளின் சின்னம் உதயசூரியன், மாணவர்களின் சின்னம் உதயசூரியன், பாட்டாளி வர்க்கத்தின் சின்னம் உதயசூரியன், விவசாயிகளின் சின்னம் உதயசூரியன். சரி, பாட்டாளி சின்னம், விவசாயி சின்னம், மாணவர்கள் சின்னம் ஓகே, அது என்னப்பா ஏழைகளின் சின்னம் உதயசூரியன்? 1967 பிரச்சாரத்தில் இதுதான் செஞ்சாங்க. ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். 72 தேர்தல் வந்துச்சு, அப்பவும் சொன்னாங்க ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். திருப்பி 77 தேர்தல், அப்பவும் சொன்னாங்க ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். திருப்பி 86, 91, 96, 2001, 2006, 2011, 2014 நாடாளுமன்ற தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல், 19, 21 தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல். 60 வருஷமா இந்த ஓலாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். 60 வருஷமா 70 வருஷமா ஓட்டுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? உதயசூரியன் இருக்கிற வரை ஏழைகள் இருப்பான் என்பதை மறைமுகமா சொல்றாங்க. அதனால நாங்க முடிவு என்ன பண்ணிட்டோம்னா, முதல்ல நாங்க ஓட்டு கேட்டு வந்து யாரும் சொல்லிட்டு இருக்காங்க, சீமான் ஓட்டு கேட்டு ஈரோட்டுக்கு வந்து இல்ல, உங்களை ஒழிக்க தாண்டா வந்திருக்கிறோம் ஈரோட்டுக்கு. யார் சொல்றது ஓட்டு கேட்டு வந்தோம்னே? ஓட்டு எங்க அண்ணன் கேட்டாரா, நீ போட்டு போடுது, ஓட்டு கேட்டது 2 நிமிஷம், மீதி இருக்கிற 48 நிமிஷம் உன்னை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல. தொல்காப்பியரை, அகநானூறு புறநானூறு தந்தவர்களை, சிவக சிந்தாமணி, வளையாவதி, உண்டலகேசி, மணிமேகலை தந்தவர்களை, எத்தனை எத்தனையான புலவர்களை உருவாக்கியவர் ஈரோட்டு பகலவன் பெரியார் என்று எவனாவது சொன்னா பிஞ்ச செருப்பை எடுத்து அவனை அடி. பாவியலா, எவ்வளவு கேப்ப ஓட்டிருக்காங்க பாருங்க, எவ்வளவு வண்டியை ஓட்டிருக்காங்க, எவ்வளவு கலப்ப ஓட்டிருக்காங்க பாருங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில தங்கத்துல மூக்குத்தி செஞ்சிருக்கான், யானை தந்தத்துல சீப்பு செஞ்சிருக்கான். நீ 2 ரூபா சீப்பு செய்யும் போது நாங்க தேவமாறு, நாங்க விளக்குமாறு, நாங்க கோணாக்குமாறு, நாங்க நாடாக்குமாறு, நாங்க அந்த மாதிரிங்கிற. யானை தந்தத்துல சீப்பு செஞ்சான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அங்க மண் பானையில ஆதன் கோதை என்கிற தமிழ் எழுத்துக்கள் இருந்துச்சான். அந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில இரும்பை உருக்கிற தொழிற்சாலை வைத்து, தங்கத்தை உருக்கிற தொழிற்சாலை வைத்து, மண் பானையில ஆதன் எழுதின அவனுக்கு எந்த பெரியாரா கல்வி கற்றுக் கொடுத்தார்? எந்த திராவிட படிக்க வைத்தது என்கிற கேள்வியை
அண்ணன் சீமான் ஒருத்தர் தான் தமிழ் நிலத்துல எழுப்பியிருக்காரு. அதனால் அவர் RSS கைகூலி, ஆரிய கைகூலி, பிரிட்டிஷ் உளவாளியுடைய ஒப்புதல் வாக்குமூலம். அவரு 1879 பிறந்த மரியாதைக்குரிய ஈரோட்டு பகலவன், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் 1842 போய் ரிவர்ஸ் கீர்ல போய் அப்படியே 1842 பச்சையப்பா கல்லூரியை சென்னையிலே திறந்து வைத்தாங்கிற அந்த அருமையான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? நான் நேருக்கு நேரா நெத்திக்கு நெத்தா கேட்கிறேன். 1829 ஆண்டு பிறந்த ஈரோட்டு பகலவன், அந்த பகுத்தறிவு சுடர், அந்த சுயமரியாதை தன்மான பேரொழி தமிழர்களை படிக்க வைக்க தன்னுடைய தள்ளாத வயதிலே 30,000 ரூபாய்க்கு ஆபரேஷன் பண்ண மக்கள் இல்லாம மூத்த சட்டியோட தீர்ந்த அந்த ஈரோட்டு பகலவன் பெரியார் அவர்கள் அவ்வளவு சிக்கனமா இருந்தார்னு சொல்ல வர்றேன். அவர் 1868 கோயம்புத்தூர் அந்த வேளாண்மை கல்லூரியை திறந்தார் என்கிற வரலாறு மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களே உங்களுக்கு தெரியுமா? அதே போல 1879 ஆண்டு ஈரோட்டிலே வெங்கட்டருக்கு பிறந்த ஐயா ராமசாமி அவர்கள், ஈவேரா அவர்கள், பெரியார் அவர்கள் 1844 திருச்சியிலே திறக்கப்பட்ட ஜோசப் கல்லூரியை திறந்து வைத்தார், தமிழர்களை படிக்க வைத்தார் என்கிற அந்த அருமையான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அதே போல 1880 பாளையாங்கோட்டிலே திறக்கப்பட்ட தூய சவேரியர் என்கிற சென்ட் சேவியர் பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்து பாளையாங்க கொடுக்கிற நாடாரையும், தேவரையும், கோளாரையும், செட்டியும், முதலையும், பிள்ளமாரையும் படிக்க வைத்தார் எங்க ஐயா பெரியார். அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம போனதுடைய காரணம் என்ன? அடாமீதிக்க ஏகாதிபத்தியமே. ரஷ்ய உளவாளியே ஆலிவர் ஹெம்பரே 1879 ஆண்டு பிறந்த கை குழந்தையாக இருந்த பெரியார் அதே ஆண்டிலே, அதே 1879 திறக்கப்பட்ட திருநெல்வேலி இந்து காலேரி MTT என்று அழைக்கப்படுகிற இந்து கல்லூரியை கை குழந்தையா இருக்கும் போதே என்று கூவும் பொழுதே திறந்து வைத்தார் என்கிற அந்த வரலாறு நீங்கள் ஏன் மறைக்கிறீர்கள்? திட்டமிட்டு மறைக்கிறீங்க. அதே போல 1912 திருநெல்வேலியில் திறக்கப்பட்ட இக்னேசியஸ் கான்வென்ட்டை திறக்க வைத்து பாளையங்கோட்டில் முதல் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை திறந்து பெண்களையும் படிக்க வைத்தவர் எங்கள் பெரியார் என்பதை மறக்கலாமா? இதை தமிழ்நாடு மன்னிக்குமா? திராவிடம் இதை பொறுக்குமா, அடுக்குமா? அதே போல ஆண்களுக்கு மட்டுமா? எத்தனை புலவர்களை உருவாக்கியவர் பெரியார், எத்தனை பெண்பார் புலவர்களை உருவாக்கியவர் பெரியார். இளம்பிற்குரிய மக்களே, 1879 பிறந்த பெரியார் எத்தனை பெண்பார் புலவர்களை உருவாக்கினார் பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி டைம் டிராவல் பண்ணி போய் எங்கள் பெரியார் 5 அத்தை மகள் நாகையார், அடிநாடு முன்றிலார், அல்லூர் நன்முல்லையார், ஆதி மந்தியார், ஊன்பித்தை, ஒக்கூர் மாசாத்தியார், ஓரிர் பிச்சையார், ஔவையார், கட்சிப்பேட்டு நன்னாகையார், கலார்கீரன் எயிற்றியார், காக்கை பாடினியார், காமக்கணிப்ப பசலையார். கேளுங்கள் சீமானவர்களே, மரியாதைக்குரிய அண்ணனே கேளுங்கள். குமிழியாளர் நப்பசலையார், குரமகள் எலிவையினி, குரமகள் குறியினி, தாயன் கண்ணியார், நல்வெள்ளியார், நமட்டு சிரிப்பு சிரிக்கும் சுமாயிலே, அது இஸ்லாமிய விரோதியே, நல்வெள்ளியார், பாரி மகளிர், பூங்குனி திரையார். இந்த போட்டி போடுகிற சித்தாசி பார்த்து கேட்கிறேன், நெத்திக்கு நெத்தி, நேருக்கு நேர் கேட்கிறேன். பெரியார் எப்படி படிக்க வச்சார் பெண்களை? பூங்கனி திரையார், பெருங்கோவ பெண்டு, பெருங்கோழி மகள் நக்கண்ணையார், பேய்மகள் இளவையினி, பொதும்பில் புல்லாங்கண்ணியார், பொன்முடியார், போந்தை பசலையார், மதுரை கடையத்தார், நல்வெள்ளையார், மார்பித்தியார், மாரோத்து நப்பசலையார், முடத்தாம கண்ணியார், முள்ளுயிர் பூதியார், வெண்ணி குயத்தையார், வெள்ளி வீதியார், வெறிபாடிய காம கண்ணியார் என்கிற 60க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்களை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே போய் டைம் டிராவல் பண்ணி படிக்க வச்சு. அது மட்டுமா? எங்களுடைய திருவள்ளுவர் இருக்கிறாரு, அவர் ஒரு முறை இப்படித்தான் திருக்குறளை எழுதி கொண்டிருந்தார். திருக்குறளை எழுதி கொண்டிருக்கும் போது அவருடைய எழுத்தாணி உடைந்துவிட்டது. பதறினார், துடித்தார், அழுதார், புறப்பட்டார். அன்றைக்கே அம்பாசு காரை எடுத்துக்கொண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவருக்கு அந்த எழுத்தாணி எடுத்துக் கொடுத்து தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கட்டளை தூரும் அப்படின்னு எழுதிட்டாரு. அறிவுன்னு போடல, அதுல அறிவுன்னு போடுங்க, இரண்டு பேர் அதுல அறிவுன்னு போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது யாரு? எழுத்தாணி பிடிச்சு எழுத வச்சது யாரு? எங்களுடைய ஈரோட்டு பகவன் தந்தை பெரியார். தமிழர்களை தன்மானத்தை முறக்கின பெரியார்.